வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சாதனை செம்மல் சு ரவி அவர்களின் வழிகாட்டுதலோடு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டதை சீர்குலைக்கும் செயலில் ஈடுபட்டு அப்பாவி எளிய மக்களின் நலனை கேள்விக்குறியாக்கும் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை கண்டித்து சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய அதிமுக ஆற்றல்மிகு செயலாளர் ஏ.எல். விஜயின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் பெல் கார்த்திகேயன் அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் வரவேற்றார். அதிமுக மாவட்ட பொருளாளர் ராமு, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சம்பத், பாரதிய ஜனதா கட்சி பிரிவு சீனிவாசன், அம்மா முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டதை சீர்குலைத்து அப்பாவி எளிய மக்களின் நலனை கேள்விக்குறியாக்கும் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். போரா உள்ளூர் செய்திகளுக்காக விமல்காந்த். வணக்கம். வாழ்வாதாரம் கருதி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே ஏமாற்றாதே 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 அழுத்து விடாதே. சோளிங்கர்